ஒரு பயங்கரமான ஹாரர் மிஸ்ட்ரி படம். இந்த படத்தோட பேர் ஃப்ரோசன். 1000 Days 1000 மூவி சேலஞ்சில் இன்னைக்கு டே 56. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஹீரோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு வீக்கெண்டில் சின்னதாக ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. அந்த ட்ரிப் எந்த இடம்னா, பனி சூழ்ந்த இடத்துல ஒரு ரெசார்ட்டுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல வந்து இந்த ஃப்ளையிங் கார்ஸ், அப்புறம் ஸ்லைடிங் கேம்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த ஹீரோவும் அவங்களோட ஃப்ரெண்டு 3 பேர் சேர்ந்து இந்த ஃப்ளையிங் காருக்கு போகிறாங்க. அந்த இடத்துல அந்த ஆப்ரேட்டர் இருப்பார்ல, அவர் சொல்கிறாரு, எப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு புயல் வரப்போகுது, அதனால் நாங்கள் இதை ஷட் டவுன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அந்த ஆப்ரேட்டர் சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோவும் மற்ற 2 பேர் சேர்ந்து அவங்கள எப்படியும் கன்வின்ஸ் பண்ணி அந்த காரில் உட்காந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி இவங்க போனதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அந்த ஆப்ரேட்டருக்கு ஒரு சின்ன கால் வருது அவங்க ஓனர்கிட்ட இருந்து. அந்த இடத்துல வேற ஒருத்தரை விட்டுட்டு இவர் போயிடுறாரு. இந்த ஆப்ரேட்டர் வந்து அந்த இடத்துல இருக்க இன்னொருத்தனை விடும்போது 3 பேர் வரணும், அவங்க வந்த உடனே நிறுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இவனும் அதே மாதிரி 3 பேர் வந்தது உடனே நிறுத்திட்டு போயிடுவாங்க. இப்படி நிறுத்தையில் நடுவுலேயே நிற்கும்போது அந்த இடத்துல போன 3 பேரில் 6 பேர் அதில் ஹீரோவோட கேங் வந்து மாட்டிக்கிறாங்க. ஒரு 40 அடி உயரத்தில் அந்த ஜிப்லைன் அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கு. கீழே பயங்கரமான பள்ளம், கீழே வந்து பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நாய்கள்ட்டு நிறைய இருக்கு. இந்த நிலைமையில அவங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றத இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி. இதுல ஒரு பயங்கரமான பயன்படுத்தக்கூடிய சீன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜிப்லைன்ல தான் அவங்க உட்காந்தாங்கன்னா அவங்களால கீழே குதிச்சு தப்பிச்சு போக முடியுது. அப்படி இருக்கும்போது அந்த ஜிப்லைனோட கம்பியை பிடிச்சிக்கிட்டே தூங்க ஆரம்பிச்சுறாங்க. காலையில பார்க்கும்போது அந்த கம்பி அந்த கையோட ஃப்ரோசன் ஆயிருது. அந்த கையை எடுக்கும்போது அவங்களோட கையில இருக்க சதையே பிச்சுக்கிட்டு வர அளவுக்கு ஒரு சீனை எடுத்து வச்சிருப்பானுங்க. செம்மையான ஆர்டர் அந்த இடத்துல தான். உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த படத்தோட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஓகே.